வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/9/2025 ஆவணி மாதம் 22ஆம் நாள் ஓய்வு நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. மேலதிகாரிகளுக்கு அழைப்புகளுக்கு ஏற்ப, வாத்தியார்களுடைய அழைப்புக்கு ஏற்ப அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய அழைப்புக்கு ஏற்ப பயணங்கள் நிச்சயமாக காணப்படும். உள்ளூர் வெளியூர் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வதற்கு முயற்சி பெறுவது பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய பழக்க வழக்கத்தில் டக்கென்று நிறைய காரியங்கள் கை கொடுப்பதும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மையை தரும். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்க இடைவெளிகளை குறைத்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரியத்திற்கு டக்கென்று அனுகூலங்கள் ஏற்படுவதும், பணவரவுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறைவதும், பழைய கடன்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவதும், வசந்தத்திற்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்பிக்கை ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதும் சாத்தியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும், அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 மனமிட்டு படிப்பதும் அனுகூலத்தையும், புதிய முதலீடுகள், பணவரவு, எதிர்பார்த்த பதிவு உயர்வு, நீண்ட நாட்களாக பயணங்கள் எதிர்பார்த்து அதற்குண்டான நல்ல நேரம் கிடைப்பதெல்லாம் டக்கென்று ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளியிடம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. மனதிற்கு தேவையான பொருள் சேர்க்கை, குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை டக்கென்று கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். சுபகாரியத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். ஃபார்ம் ஹவுஸ், நிலம் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலம் வாங்குவது விற்பதெல்லாம் மனதிற்கு டக்கு நடைபெறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பயணங்கள் சமயத்தில் சிறிது குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளியிடம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம், ப்ரமோஷன் தடைகள் கண்டிப்பாக நீங்கக்கூடிய அமைப்பு. சோம்பலால் தேவையில்லாத கோபமோ சங்கடங்களோ ஏற்படலாம். ஆயுதங்கள் கையாளுகின்ற சமயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகளுக்காக செலவுகள் வந்தாலும் சந்தோஷ செலவாக ஏற்றுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். சுபவிரிய பிராப்தம், பழைய கடன்கள் பைசல், முதலாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைத்தாங்கல்கள் நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.